மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அந்த இடத்திலே 2 சுபகிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ஒன்று ராசி அதிபதியாகிய புதன், மற்றொன்று 5க்குடைய சுக்கிரன். இவ்விரு கிரகங்களும் மிதுனத்திற்கு நன்மை செய்யும் கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் மிகப்பெரிய நன்மை செய்யும் கிரகங்கள். அவ்விரண்டு கிரகங்களும் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் உங்களது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலிலே ஏதேனும் தடைகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். நேர்முக தேர்வுகளிலே கலந்து கொள்பவர்கள், உத்தியோகத்திற்காக ஏதேனும் இன்டர்வியூ இன்றைய தினம் இருந்தால் அதிலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உயர்கல்வி வாய்ப்புகளெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு உற்சாகமான நாள். இறை வழிபாட்டிலே கவனம் அதிகமாக செல்லும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கும் நாள். ஆகவே விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். கடக ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ராசியிலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு 7ஆம் இடத்தை இரு கிரகங்களும் பார்க்கின்றன. 7ஆம் இடத்திற்கு புதன் பார்வை, சுக்கிரன் பார்வை. இரு கிரகங்களும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு இன்றைய தினம் வலுவாக இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவதற்காக செல்வார்கள் பெற்றோர்கள். அங்கே ஏதோ ஒரு காற்று வாக்கில் ஒரு செய்தி கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல வரன் இருக்கே பாருங்களேன் அப்படின்னு உடனே போய் பேசுவீங்க. பார்த்தா பிடிச்சிரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கம்புக்கு களை எடுத்த மாதிரி ஆச்சு, தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னா, அந்த மாதிரி எதையோ பண்ண போய் அங்கே கடைசியில் கல்யாணம் நிச்சயம் ஆகும். திருமண பேச்சுவார்த்தை இன்றைய தினம் மிக வெற்றிகரமாக முடியும். கடகராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நேரம். குறிப்பாக சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் குரு ராகு சேர்க்கை. ராசியிலே குருச்சந்திரன் இணைந்திருப்பது சிம்மத்திற்கு யோகம். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் 2 சுபகிரகங்கள் இருப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். சண்டை சச்சரவெல்லாம் ஓஞ்சிரும். மன வருத்தம் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகி இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். குடும்பத்தில் யார் கூடலாம் கோபம் ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டிருந்ததோ அதெல்லாம் இப்போது நொடிப்பொழுதிலே சரியாகிவிடும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.